தொழிலதிபர் லிஸ்ட்டில் இந்த வருஷம் 2026லேருந்து 27க்குள்ளே எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 விழுக்காடு மகரம். தனக்கே குருவோட பார்வை. இது வரைக்கும் உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கலன்னு சொன்னவங்களாம் உன்னை பார்க்க பார்க்க பிடிக்குதுன்னு சொல்லுவாங்க மகரத்தை. அந்த அளவுக்கு இது அழகு உடம்பு அது இல்லை. யாரை அதிகமாக அடி வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? மகரத்தில் ஹவுஸ் ஒய்ஃப் தான் இந்த 7 வருஷமும். இந்த தடவை அதுலேருந்து ஒரு கம்பேக் கொடுப்பாங்க. 7ஆம் இடத்துல அமர்ந்து 7ஆம் இடத்தை பார்க்குறாரு குரு. வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், சமசப்தமாக பாருங்க. இந்த ஒரு சின்ன 50 ரூபா உங்களுக்கு வேற லெவல் மேஜிக் பண்ணும் இந்த இடத்துல. அது ஒன்றே போதுமானது. அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய கேது இருக்கும்போது மேக்சிமம் மகர ராசிக்காரங்க கொஞ்சம் ஏதாவது ஒரு கோவிலில் புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறீங்க, புதுசாக ஒரு நியூ பிகினிங் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, ஒரு முயற்சி மேற்கொள்ள போகிறீங்க. ராசிநாதனும் போய் அந்த இடத்துல தான் உட்காந்துருக்காரு. அப்படின்ற போது ஏதாவது ஒரு கோவில்களுக்கு மேக்ஸிமம் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க எந்த கோவிலாக இருந்தாலும் சிவன் கோயில் கொடுத்தீங்கன்னா இன்னும் சூப்பர். வணக்கம் மேம். வணக்கம். உங்களுக்கு பிடிச்ச மகர ராசி உங்க வரைக்கும் தெரிஞ்சிருச்சு. கண்டிப்பாக மேம், நீங்கள் நிறைய தடவை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, அதனால எங்களுக்கு ஒரு புரிதல். உங்களுக்கு பிடிச்ச மகர ராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கு? ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. மகர ராசிக்காரங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நல்லா இருக்காங்களோ இல்லையோ, அது நல்லா இருக்குன்னு நினச்சாலே நான் நல்லா இருக்கேன். அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. யூஸ்வலி என்னென்னா டக்குன்னு ஒரு 10 விஷயம் மகரத்துக்கு சொல்லணும் அப்படின்னு ரொம்பலாம் சுகர் கோட்லாம் கொடுக்காம சொல்லலாம். ஏன்னா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆல்ரெடி சுகர் கோட்டடாக தான் இருக்குது. இல்லை, ஏன்னா இது வரைக்கும் பாவம் பிள்ளைங்க ஓடாமல் அப்படியே இருக்கும்போது ஓடுன்னு சொல்கிறதுக்கு தான் ஒரு அஸ்ட்ராலஜரோ இல்லை ஒரு டீச்சரோ யாரோ ஒருத்தவங்க தேவையை தவிர, ஓட ஆரம்பிச்சிருச்சுன்னா குழந்தை ஓடுறதை பார்த்தா அழகாக வேடிக்கை பார்க்கணும். அந்த மாதிரி தான் இனிமேல் நான் வேடிக்கை பார்க்கணும்னு நினைக்கிறேன். மகரம் அந்தளவுக்கு ஃபென்டாஸ்டிக்கான டைம் பீரியட். நாட் ஓன்லி சின்ன விஷயம். தொழிலதிபர் லிஸ்ட்டில் இந்த வருஷம் 2026லேருந்து 27க்குள்ளே எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட 40 விழுக்காடு மகரம் இருக்கும். 40%. அந்த அளவுக்கு தொழில் முனைவோராக ஆக போகிறாங்க. யாரெல்லாம் கேவலப்படுத்துகிறாங்களோ, யாரெல்லாம் அசிங்கப்படுத்துகிறாங்களோ, யாரெல்லாம் அவமானப்படுத்துகிறாங்களோ விஸ்வரூப வெற்றி எந்திரிச்சு காட்டுவாங்க மகரம். இது வரைக்கும் இல்லை. ஏன்னா ராசிநாதன் போய் 3ஆம் இடத்துல இருக்காரு. தைரிய வீரி விஜயஸ்தானத்தில் இருக்கார் ராசிநாதன். அதோடு சேர்ந்து குருவோட பார்வை, தனக்கே குருவோட பார்வை. இது வரைக்கும் உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கலன்னு சொன்னவங்களாம் உன்னை பார்க்க பார்க்க பிடிக்குதுன்னு சொல்லுவாங்க மகரத்தை. அந்தளவுக்கு இது அழகு உடம்பு அது இல்லை மேம். இந்த உள்ளுக்குள்ளேருந்து ஒரு ஆறா வரும் பார்த்தீங்களா? அந்த ஆறா எப்போ வரும்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சா வரும். இந்த தடவை மகரத்துக்கு அதுதான் கிடைக்க போகுது. மகரத்துக்கு கிடைக்காத ஒரு விஷயம் அது இந்த தடவை அது கிடைக்க போகுது. ஏன்னா மகரத்தால் ஒரு விஷயத்துக்குள்ளே முடங்கவே முடியாது. சில பேருக்கு பணம் கிடைச்சா ஓகே ஹாப்பி, சில பேருக்கு இது கிடைச்சா ஓகே ஹாப்பி. ஏன்னா சனி நாகச்சிறந்த ஆளுமை உண்டு. சூரியன் மாதிரியே சனி இயங்கணும்னு நினப்பா. நம்ம என்ன ராகுமார் தானே சனி, நீ என்ன தப்பி பேசுகிற, நீங்கள் என்ன வேணால் போடுங்க. ரொம்ப டீப்பாக எடுத்திங்கன்னா சூரியனுடைய எவ்வளோ ஈக்குவல், அதுக்கு ஈக்குவல் நான் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கவன் தான் சனி. அதனால தான் 2 பேருக்கும் கிரக யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். அப்போது ஒரு சூரியன் என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாரோ அவரோட புள்ள தான் சனி அதோட 100 மடங்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுவார். அப்போ எனக்கான அங்கீகாரம், எனக்கான புகழ், எனக்கான பெயர், இதுக்குன்னே நிறைய திறந்துருப்பாங்க இந்த வருஷம், ஒரு 7 வருஷம். ஆனால் இதெல்லாம் கிடைக்க போகுது. மார்ச்லேருந்தே நல்லா தான் இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் ஏப்ரல், மே, ஜூன், ஜூலைக்கு அப்புறம் அல்டிமேட்டாக இருப்பாங்க. இப்போ ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். இப்போ நீங்கள் தொழில் அதிபராக ஆகிறதுக்கு சொல்கிறீங்க, அதுக்கப்புறமா படிக்கிற பசங்க எல்லாமே ஓகே. பட் இந்த ரொம்ப வருஷமாக இப்போது ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னாலே எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் அவங்க எல்லா வேலைகளுமே பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி குறிப்பாக இருக்கும்? பெண்களுக்கு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்க மகர ராசிக்காரங்க தான், அதுதான் சொல்கிறேன். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்க தான் அல்டிமேட்டாக இருக்க போகிறாங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா பெண்கள் சூப்பராக இருக்க போகிறாங்க. என்னையா நீ இதாக நினச்சா என்னோடய வெற்றியை பாருன்ற மாதிரி அடுத்தவங்களுக்கு ஷோ ஆஃப் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு ஒரு விஸ்வரூப வெற்றி. ஏன்னா யாரை அதிகமாக அடி வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? மகரத்தில் ஹவுஸ் ஒய்ஃப் தான் இந்த 7 வருஷமும். இந்த தடவை அதுலேருந்து ஒரு கம்பேக் கொடுப்பாங்க. 7ஆம் இடத்துல அமர்ந்து 7ஆம் இடத்தை பார்க்குறாரு குரு. வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், சமசப்தமாக பாருங்க. நீயா நானான்னு போட்டி போட்டுட்டு இருந்த மகர ராசிக்காரவங்க வீட்டுக்குள்ளே அந்யோன்யம் அதிகரிக்க போகுது. ஓகே. ஒருவேளை உங்கள் நேட்டல் ஹாரோஸ்கோப் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இது எல்லாமே பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவார்கள். டைவர்ஸ் நாளைக்கு போயிடும் அப்படின்னு சொன்னால் கூட இல்லை வேண்டாமான்னு பேசி சமாதானம் பண்ணி உள்ள 2 பேரும் ஒன்றா சேர்ந்து அதுக்கப்புறமான குழந்தை பிறப்பு கூட இருக்கும். அந்தளவுக்கு நல்லா இருக்குது மகரம். ஒருவேளை அது நல்லா இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக மறுதிருமணம் வெயிட் பண்ணுறவங்களுக்கு 100 விழுக்காடு மறுதிருமணம் நடக்கும் மகரத்துக்கு. அந்த வாழ்க்கை அவர்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கையாக அமையும்.
மகரத்துக்கு ஒரு விமோச்சன காலம், விடுதலை காலம், வெற்றி காலம், என்னென்ன நல்ல வார்த்தை இருக்கோ எல்லாம் இருக்குது மகரத்துக்கு. எதுவுமே நெகட்டிவாக இல்லை. ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு இப்போ ஓரளவுக்கு நல்லது பண்ணிட்டு இருக்காரு. மகரத்துக்கு வந்து சனியை போல் ராகு கொடுப்பன்ற மாதிரி ராசிநாதன் மேல் ராகு செயல்பட்டு இருக்கான். ஆனால் ஆஃப்டர் டிசம்பருக்கு அப்புறம் ரொம்ப கவனமாக இருக்கணும் மகரம். தலைக்கு மேலே ராகு. எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்? ஸ்கேம் நடக்கும், ஆன்லைன் ஸ்கேம் நடக்கும். தலைக்கு மேலே ராகு வந்து உட்காருவான். 7ஆம் இடத்துல கேது. தேவையில்லாமல் ஜிபே மட்டும் இல்லை, ஏடிஎம் கார்டில் இருக்க 3 நம்பர் அடிச்சு கேட்பாங்க, அப்பயும் சொல்லக்கூடாது. அதே மாதிரி உட்காந்த இடத்துல இருந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி எண்ணத்தை ராகு தூண்டுவார். தலைக்கு மேலே உட்காந்துருக்கும் போது எது பண்ணாலும் தப்பு இல்லை அப்படின்னு பண்ணவே பண்ணாதீங்க. தொழில் பண்ணக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி. புது புது விஷயங்கள், ஐடியாக்கள் கிரியேட் ஆகும். புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல மகரம் இந்த தடவை இருக்கும். இருந்தால் தான் அந்த விஷயமே புதுசாக கிரியேட் ஆகும். யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்களோ, யாரெல்லாம் ஆட்டோமொபைல்ஸில் இருக்காங்களோ, யாரெல்லாம் வந்து ஆயில் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ, யாரெல்லாம் வந்து வாயால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்கிறாங்களோ அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கு அல்டிமேட் கம்யூனிகேஷன். அதே மாதிரி டே டு டே வேலை செய்வாங்க. நான் அந்த பூ கட்டுறேன், நான் அந்த ஹோட்டலில் சர்வராக இருக்கேன். இந்த மகர ராசிக்காரங்களுக்கு தான் இந்த தடவை ஜாக்பாட். ஓகே. நீங்கள் இந்த லெவலில் இருந்தீங்கன்னா திடீர்னு இந்த லெவலில் போய் உட்கார போகிறீங்க. சின்னதாக இருந்தால் அவங்க பூ கடையை போட்டுருவாங்கங்கிறீங்க. சூப்பராக இருக்கும். அவங்களுக்கு வந்து டே டு டே வேலை யாரெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன், ஒரு 400 ரூபா தான் எனக்கு சம்பளம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு 4000 ரூபா சம்பளம் வர அளவுக்கான வாய்ப்புகள் கூடும். எப்போது? ஜூனுக்கு அப்புறம். ஜூன் வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் மகரம். ஜூன் வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் நிதானமாக இருக்கணும், பேச்சில் கவனமாக இருக்கணும், யாரையும் வந்து எடுத்தெறிஞ்சு பேசக்கூடாது. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு ஒரு மாதிரி சில லீலைகள்லாம் பண்ணுவார். அவர் அப்படியே கிராஸ் ஆகி இப்போ சதயம் நோக்கி வரும்போது அந்த இடத்துக்கான சில நிகழ்வுகளை கொடுப்பார். இந்த பக்கம் கேது சுயசாரம், இந்த பக்கம் ராகு சுயசாரம். ரொம்ப பிரம்மாண்டமாக சில விஷயத்தை யோசிக்க வைக்கும், டக்கு டக்குன்னு பேச வச்சிடும். பேச்சில் மட்டும் மகர ராசிக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருந்தாங்கன்னா போதும். செயலில் நிதானம் வேணும்னு சொல்ல மாட்டேன். இப்பயும் நிதானம் பார்த்தீங்கன்னா கஷ்டம், கிளம்பிடுங்க, அவ்வளோதான். ஓடி ஆக வேண்டிய டைம், ஓடுற டைம்லாம் கூட இல்லை. ஏன்னா இந்த வருடம் மாதிரியான ஒரு வருடம் வர்றதுக்கு 29 வருஷம் ஆகும் மகரத்துக்கு. இந்த 29 வருஷத்துக்கு இப்போ நீங்கள் பண்ணுற விதம் 29 வருஷத்துக்கான வித்து. அது வரைக்கும் ஒரு பெரிய உங்களுக்கான பிராண்ட் நேமை கிரியேட் பண்ண போகிறாங்க மகரம். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு வண்டி வாகன சேர்க்கை வரும். கார் வாங்குறது, 2 வீலர் வாங்குறது, 2 வீலர் மாற்றுறது, ஐபேட் வாங்குறது, லேப்டாப் வாங்குறது, இதெல்லாம் கூட தான் உங்களுக்கு எல்லாமே எல்லாமே. அதுவும் எனக்கு தெரிஞ்சு இந்த ஏப்ரல் மேலேருந்தே ஆரம்பிச்சிடுவாங்க. லேப்டாப் வாங்குறது, ஐபேட் வாங்குறது, கார் வாங்குறது, பைக் வாங்குறதுன்னு அந்தளவுக்கு நல்லது நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த வருஷம் மேம், சாரி இன்டர்ப்ட் பண்ணுறதுக்கு, கடன் அவங்களுக்கு வந்து அதிகரிக்குமா இல்லை குறையுமா? ஏன்னா கடன் கண்டிப்பாக தீந்துரும். இல்லை சுப விரயம்னு சொல்லுவாங்க பிஸ்னஸ்க்கு, அந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்கும். 6இல் குரு ஊரில் பகைன்னு பேருங்க. இது வரைக்கும் 6ல் குரு உட்காந்துருந்தாருங்க, ஊரில் பகையை சம்பாதிச்சிட்டு இருந்தாங்க மகர ராசிக்காரங்க. 7ல் குரு வரப்போகிறாரு. எடுத்து வைக்கிற அடியெல்லாம் வெற்றி தான், கவலையே பட வேண்டாம். உங்கள் சுயஜாதகம் நல்லா இல்லாட்டி மட்டும்தான் மகரம் அசிங்கப்படுவோம், அவமானப்படுவோம். அது கூட இந்த தடவை கோச்சாரம் வா அப்படின்னு இழுத்துட்டு போயிடும். அதனால் கவலைலாம் படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் கடன் வாங்கி சில விஷயத்தை மேற்கொள்வார்கள். அந்த கடன் அவர்களுக்கு நல்ல கடனாக. எனக்கு ஒரு இடத்துல எதில் கவனமாக இருக்கணும்னா மகரம் அட்வைஸ் பண்ணக்கூடிய ஆட்களிடம் கவனமாக இருக்கணும். அவங்க மகர ராசிக்காரர்களுக்கு யார் அட்வைஸ் கொடுக்குறாங்களோ அவங்கக்கிட்ட கவனமாக இருக்கணுமா? நான் யூஸ்வலி வந்து மகரம் எப்படின்னா இந்த 7 வருஷமாக நான் பார்த்த வரைக்கும் பிளானட் பொசிஷனை வச்சு யாரையுமே நம்பாமல் இருக்காங்க. யாராவது கை கொடுத்தா தோல் சாஞ்சிட மாட்டோமோன்ற மாதிரி தான் இருக்காங்க. அந்த இடத்துல கவனம், ரொம்ப ரொம்ப கவனம். கூடா நட்பு கேடு விளைவிக்குன்றதை அண்டர்லைன் பண்ணி நெத்தியில் எழுதி ஒட்டிக்கங்க மகர ராசிக்காரங்க. பிரச்சனையே ஃபேஸ் பண்ண போகிறீங்க. சரி, இப்போ ஆட்களை நம்பக்கூடாது, எந்த தெய்வத்தை அவங்க நம்பணும். கடைசியில் நமக்கு இருக்கிறதே ஒன்று தான். மகர ராசிக்காரங்க எப்படி இந்த தடவை காளியோட கனெக்ட் ஆவாங்க. காளி வழிபாடு பயங்கரமாக இருக்கும். மகராசிக்காரங்க அது வக்ரகாளியை பிடிச்சிட்டாங்கன்னா போதும். நான் ஒரு 6 மாதமாக சொல்லிட்டு இருக்கேன், 2 மாதமாக விட்டுட்டேன். எங்கேன்னு இந்த ஒரு 3 மாதம் வக்ரகாளி வழிபாடு ஏதோ உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய காளியம்மன் கோவில், மாரியம்மன் கோவிலில் போய் வழிபாடு பண்ணி. ஏன்னா நான் சொன்ன மாதிரி காவல் தெய்வங்கள் எல்லாம் சனியின் காரகத்துவம், ராகுவின் காரகத்துவம். போய் உட்காந்துருக்கிறதும் குருவோட வீடு. அப்போ காமாட்சி அம்மன் வழிபாடு மகர ராசிக்காரர்களுக்கு வேறு லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். இந்த வருடத்திற்குள் ஒரு தடவை நான் அந்த கோயிலுக்கு போனேன், என் வாழ்க்கை ஜெயிச்சுன்னா காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கை ஜெயிச்சிடும். அதுவும் போகும்போது தாமரைப்பூ மாலை வாங்கி கொண்டு போய் கொடுக்கணும் அம்பாளுக்கு. அதை வாங்கி கொடுத்தீங்கன்னா பொது சுக்கரன் பயங்கரமாக. ஏன்னா இதுக்கு இவ்வளோ சொல்கிறேன். நான் சொல்கிற மாதிரி இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கக்கூடிய இந்த நேட்டரல் ஆரோஸ்கோப் இருக்குல்ல, செவ்வாய் வீட்டில் சுக்கரன் இருக்கான், ஓகே, ஒரு 2-3 நாள் தான். அப்படியே வந்து சுக்கரன் சுய வீட்டில் போய் உட்கார போகிறான். அவன் உங்களுக்கு 5ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் இடத்துக்கு ஸ்தானபலன் வாங்கி அந்த மாதம் ஆரம்பிக்குதுன்றது ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் மகர ராசிக்காரருக்கு தாறுமாறாக இருக்குது. ஏப்ரல் 15-16 தேதிக்கு அப்புறம் வேறு லெவல். மகர ராசிக்காரங்க டைம் இல்லைன்னு சொல்ல போகிறாங்க. இது வரைக்கும் ஏன் தான் என் டைம் போக மாட்டேங்குது அப்படின்னு சொன்ன மகர ராசிக்காரங்க டைம் இல்லை அப்படின்ற வார்த்தை வரப்போகிறது. அந்தளவுக்கு பிஸியாக போகிறீங்க.
தயவு செஞ்சு நெகட்டிவ் தாட்லேருந்து வெளில வந்துருங்க. மகரத்துக்கு இந்த தடவை கொஞ்சம் ஆஃப்டர் நான் சொல்கிறது செப்டம்பர் நம்ம முழு பலன் பார்த்துட்ருக்கோம் இல்லையா, அப்போ டிசம்பர் ஜனவரிக்கு மேலே அடுத்த வருஷம் தேவையில்லாமல் மைண்டுக்குள்ளே ஒரு மாதிரியான தாட் வரும். அதை மட்டும் கொஞ்சம் வெளில வந்துருங்க. எந்த மாதிரி உங்களுக்கு தெரியும் அது தப்பாக ரைட்டான், யாருக்கும் தெரிய வேண்டாம். தப்புன்னு தெரிஞ்சு தப்பு பண்ணாதீங்க. ஏன்னா அந்த ராகுக்கு எதுக்குள்ள அதை மட்டும் பண்ணாமல் இருந்தாலே போதும். மகர ராசிக்காரர்களுக்கு மிகச்சரியான ராஜயோகம் கிடைக்கும். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு முடியும் அப்படின்னா நீங்கள் கோவிலில் கேட்டீங்க. அதை தாண்டி நான் ஒரே ஒரு வாழ்வியல் பரிகாரம் சொல்கிறேன். நெசவாளர்கள் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கோ இல்லாட்டி அயன் பண்ணுற துணி அயன் பண்ணுவாங்கள்ல, அவங்களுக்கோ உங்களால் ஆனால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்கள். இப்போ நான்லாம் போனால் எங்கள் மேடம் அவங்களாம் உதவி வாங்குறாங்கன்னா உள்ள ஒரு 10 சட்டை அயன் பண்ண கொடுக்குறீங்களா, 50 ரூபா கேட்குறாரா, 100 ரூபா வச்சுக்கோப்பான்ட்டு வந்துடுங்க. இந்த ஒரு சின்ன 50 ரூபா உங்களுக்கு வேறு லெவல் மேஜிக் பண்ணும் அந்த இடத்துல. அது ஒன்றே போதுமானது. அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய இப்போது கேது இருக்கும்போது மேக்சிமம் மகர ராசிக்காரங்க கொஞ்சம் ஏதாவது ஒரு கோவிலில் மொட்டை அடிக்கிறேன்னு வேண்டிக்கோங்க, பிரச்சனை சால்வ் ஆகிடும். வேண்டிக்கிட்டு மட்டும் இல்லை, செய்யணும் கண்டிப்பாக. அது செஞ்சிங்கன்னா சால்வ் ஆகிடும். அது சமயபுரம் மாரியம்மன் கோவில் மாதிரி, பழனி முருகன் கோவில் மாதிரிலாம் பண்ணிங்கன்னா அடுத்த நிமிஷம் சரியாக போய்டும் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை. இப்போ நம்ம சும்மா ஒரு வேண்டுதல் கூட எங்கே வைக்கணுன்றது ஒன்று இருக்கோ, கண்டிப்பாக அந்த இடத்துல நடந்தால் தான் அது நடக்கும். ஸோ மகராசிக்காரர்களுக்கு நல்லவே எல்லாம் கூடி வரப்போகுது, நிறைய கண்டுபட போகுது. மகராசிக்காரங்களுக்கு சுற்றி போடணும் எப்போ பார்த்தாலும். இது வரைக்கும் வந்து என்னை எவனுமே பார்க்க மாட்டேன்னு எல்லாரும் பார்ப்பாங்க இந்த மகராசிக்காரங்க. ஸோ அழகாக உங்களை டெக்கரேட் பண்ணி அழகியல்ற தாண்டி நான் சொன்ன மாதிரி இந்த தடவை வந்து அவங்ககிட்ட வரக்கூடிய ஆறா எனர்ஜி இருக்குது பார்த்தீங்களா, அது டிரான்ஸ்ஃபர்மேஷன் சூப்பராக கொடுக்கும். ஏன்னா எப்பயுமே ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்கிறது அப்படின்ற தனி அது யாரோட வீட்டில் இருக்காருன்னு ஒன்று இருக்குது. இவர்கள் குருவாக மாறி சில பேருக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க மகர ராசிக்காரங்க. இவங்க அட்வைசர்ஸ் தான் நம்பக்கூடாது, ஆனால் இவங்க அட்வைஸ் பண்ணலாம். இவங்க இது வரைக்கும் அட்வைஸ் பண்ணி அடுத்தவனா இவனுக்கு பண்ணி அதில் உட்காந்து நீ எல்லாம் எனக்கு பண்ணுறப்ப எல்லாமே ஆயிடுச்சுன்ற மாதிரி வருத்தப்பட்டு தான் மகர ராசிக்காரங்க 4 பேருக்கு பண்ணுற அளவுக்கு மாறுவாங்க. நிறைய ஹீலிங் எனர்ஜியை ரிசீவ் பண்ணுவாங்க. இந்த தடவை நிறைய பேர் இந்த ரேக்கி கற்றுக்கிறேன், பிராணி கற்றுக்கிறேன், அதை கற்றுக்கிறேன், இதை கற்றுக்கிறேன், ஜோசியம் கற்றுக்கிறேன், எனக்கே கூட காம்படிஷன்லாம் வருவாங்க மகர ராசிக்காரங்க. சந்தோஷமாக இருக்குது, நல்ல விஷயம் தானே. இல்லை நான் ஒரு இதுக்கு சொல்கிறேன், சந்தோஷம் தானே. என் மகரம் வந்து அதோட சந்தோஷம் இல்லைங்க. ஆமாம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த உடலாலும் மனதாலும் ஆன்மத்தாலும் வந்து மகர ராசியை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவன் பிஸ்தா, அவ்வளோதான். அதை ஹேண்டில் பண்ண தெரியாதவன் தான் வந்து மகரத்தை மோசம்னு சொல்லுவான். மகரம்ன்றது வந்து நான் மக்களை வச்சு பேசலை, நான் அந்த பிளானட் அந்த வீட்டையே சொல்கிறேன். மகரன்ற ஒரு ராசி, அந்த ராசி வந்து அது இந்த மாதிரி இருக்காது. அது போட்டி இருக்குது, பொறாமை இருக்குது, வஞ்சகம் இருக்குது, சூது இருக்குது, எல்லாமே இருந்துட்டு போட்டோம். ஆனால் அதற்குள்ளத்தான் புதையல் இருக்கு. அவங்கள மாதிரி அடுத்தவங்களுக்கு பரோபகாரி யாருமே இருக்க மாட்டாங்க. மகரம் மட்டும் நம்பிச்சுன்னா உயிரை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். ஆனால் இந்த தடவை அவங்க தெரிஞ்சிருப்பாங்க யாருக்கு உயிரை கொடுக்கணும், யாருக்கு உயிரை கூட இந்த இது குடுப்பின்னு அடிச்சடிச்சு 7.5 வருஷம் சொல்லி கொடுத்துருப்பான் சாணி. இந்த தடவை அதெல்லாம் தாண்டி எனக்கு அப்படின்ற சுயத்துக்குள்ளே மகரம் போகிறாங்க. அதுவே எனக்கு சந்தோஷம். ஸோ சூப்பராக இருக்க போகுது, சுயம் இயங்க போகுது. மகராசிக்காரர்களுக்கு நிம்மதி பெருமூச்சு விட்டல. மகராசிக்கார குழந்தைகள் மூலமாக நல்லது அனுபவிக்கும். ஓகே, அவங்க செய்ய வேண்டிய தானம்ன்றது வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க, அந்த ஒரு விஷயம் பண்ணாலே போதுமே, பத்திரகால் நிவர்த்தி பண்ணால் போதும் மகராசிக்காரங்க. அதே மாதிரி நீங்கள் தானம் பண்ணுறதை விட நிறையா முடிஞ்ச கோவில்களுக்கு எண்ணெய் வாங்கி கொடுங்க. நீங்கள் ஒரு புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு புதுசாக ஒரு நியூ பிகினிங் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, ஒரு முயற்சி மேற்கொள்ள போகிறீங்க, ராசிநாதனும் போய் அந்த இடத்துல தான் உட்காந்துருக்காரு அப்படின்ற போது ஏதாவது ஒரு கோவில்களுக்கு மேக்ஸிமம் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க எந்த கோவிலாக இருந்தாலும் சரி ஒரு 1/2 லிட்டர் நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க. சிவன் கோயிலுக்கு கொடுத்தீங்கன்னா இன்னும் சூப்பர். அதுவும் நாகாபரணம் சொல்லி சிவன் கோயில் கொடுத்தீங்கன்னா அதோட சூப்பர். அவர் எங்கே இருக்கான்னு போய் தேடணும். அதனால நீங்கள் அதை கொடுத்தாலே சிவன் கோயிலோட அடிக்கடி கனெக்ட் பண்ணிக்கோங்க மகர ராசிக்காரங்க. முடிஞ்சால் திருவண்ணாமலை கிரிவலம் செவ்வாய்க்கிழமை போயிட்டு வாங்க, வெற்றி கண்டிப்பாக உண்டு. சூப்பர் மேம். செவ்வாய்க்கிழமை சுற்றுறவங்க எல்லாரும் மகர ராசிக்காரங்க தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஃபேவரட் மகர ராசிக்காரர்களுக்கு நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. அவங்களுக்கு என்ன கலர் யூஸ் பண்ணணும்? மகர ராசிக்காரர்கள் எந்த கலர் வேணால் யூஸ் பண்ணலாம் எல்லாமே. ஏன்னா நிறைய ஏஞ்சல்ஸ் நம்பர் தடவை கண்ணில் படும். நான் இருக்கேன் தடவை பிரபஞ்சம் அவர்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கும், உணர்த்திட்டே இருக்கும். இது வரைக்கும் அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த தடவை நிறைய காரில் பார்க்கும்போது 11 பார்ப்பாங்க, ரோட்டில் பார்க்கும்போது 77 பார்ப்பாங்க, திடீர்னு மொபைல் எடுத்தால் 55 பார்ப்பாங்க. இதெல்லாம் இயல்பாகவே நடக்கும். எப்போ எனக்கு தெரிஞ்சு 2-3 மாதமாக ஆரம்பிச்சிருச்சு. ஜூனுக்கு அப்புறம் இன்னும் அதிகமாக இருக்கும். 7ஆம் இடம் இயங்க போகுது. மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து கிடைக்கும். பார்ட்னர்ஷிப் கிடைப்பாங்க மகரத்துக்கு, நல்ல பார்ட்னர்ஷிப் கிடைப்பாங்க. நல்ல அதுவும் பெண்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்க போகுது. மகர ராசிக்காரங்க உங்கள் ஃப்ரெண்டு மூலமாக ஒரு ஆதாயம், பெண்கள் மூலமாக ஆதாயம். மகர ராசிக்காரர்களுக்கு இப்போ நீங்கள் சொன்னீங்க எல்லாமே ஓகே, மகரம் கூட இருந்தாலே இவங்களுக்குலாம் சூப்பர்ப்பா அப்படின்னு ஏதாச்சும் இருக்குங்களா? மகர ராசிக்காரங்க கூட தான் எல்லா ராசிக்காரங்களும் சூப்பர் தான். ஏன்னா இவ்வளோ நல்லது இருக்கும்போது அது கொஞ்சம் இருந்தால் கொஞ்சம் பெட்டராக தான். மகர ராசிக்காரங்க நல்லதாக இருக்குன்றத யார் அந்த கொஞ்சம் வச்சுக்க வேண்டாம் அப்படின்னா புதன் நாட்களை பக்கத்தில் வச்சுக்காதீங்க. அது உங்களுக்கு சரிப்பட்டு வராது. இந்த தடவை சரிப்பட்டு வராது. புதன்னா மிதுனமா? புதன் ஆளுமே இருக்கக்கூடிய ஆட்கள் யாராக இருந்தால் சரி, மிதுன ராசி, கன்னி ராசிலாம் நான் சொல்லி அப்புறம் நான் அடி வாங்க விரும்பல. அதனால நீங்களே
புதன் ராசியாக இருந்தாலும் சரி, புதன் நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, அதுக்காட்டி என் வீட்டுக்காரே புதன் தான் நான் என்ன வச்சுக்கிட்டு வந்து கேட்க முடியாதான். அவர்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக இருங்கள். புதன் ஆளுமை இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட மரராசிக்கார கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி சூரியன் ஆளுமை இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. இது வந்து நம்ம நினச்சிட்டு இருக்கோம், எதிர்பாராம இது டிபெண்ட்ஸ் அப்பான் வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தில் எங்கே இருக்குது. இப்போ மகராசியாக இருப்பாங்க, ஆனால் போய் சிம்ம லக்னமாக இருந்தால் என்ன பண்ணுறது? அப்போ அவங்களுக்கு அவங்களேவா எதிரி? அப்படி இல்லை. இயல்பாகவே நீங்கள் புதன்கிழமை அவாய்ட் பண்ணுறது இந்திர மகரத்துக்கு கொஞ்சம் நல்லது. ஓகே, அந்த மாதிரி ஏதாவது ஒரு காரியம் பண்ணுறீங்கன்னா புதன்கிழமை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். சூப்பர் மேம், தேங்க்யூ ஸோ ஸோ செவ்வாய்க்கிழமை அடி எடுத்து வைங்க, சக்ஸஸ் ஆகிடும். வெள்ளிக்கிழமை அடி எடுத்து வைங்க, அல்டிமேட்டாக இருக்கும், கவலையப்பட வேணாம். அடடா, செவ்வாய் வெள்ளி யாருக்கு யோகமா இல்லையோ இந்த மகர மகர ராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு ராஜ யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கலாம். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேம்.